ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிசுபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிசுபெல்லாபாத்தோட மிக்சர், காரா பூந்தி, தயிர், இது மாதிரி வடை, இது மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் செம்ம காம்போவாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதிலே 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுருங்க. இது கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு அந்த ரைஸ் நல்லா அந்த குழஞ்சி வேகும். அதனால் ஊற வச்சுருங்க. பிசுபெல்லாபாத் அது ஊறிட்டுருக்க நேரத்தில் அதுக்கு ஒரு பவுடர், இந்த பவுடர் தான் இதுக்கு ஒரு அத்தன்டிக்கான டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, கசகசா, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது மட்டும் கசகசா 1 டீஸ்பூன், இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பவுடர் நீங்கள் முன்னாடி நாள் கூட அரைச்சி வச்சிட்டா இன்னுமே சிம்பிளாக இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, நான் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பவுடர் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நம்ம இப்படி வறுக்கும்போது அந்த தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா சூப்பராக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்படிங்கிறக்காட்டியும் பிசுபெல்லாபாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மொத்தம் 1.25 டம்ளர் ரெண்டும் சேர்த்து எடுத்தேன்னா இதுக்கு மொத்தம் 7 டம்ளர், அதே டம்ளரில் 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ். நீங்கள் இதுக்கு பதிலாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ என்ன காய் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது கரெக்டாக 4 விசில் வரணும். நல்லா சாதம் கொஞ்சம் குழஞ்சும் குலையாமலும் இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும். கரெக்டாக 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. அந்த சாதத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நம்ம அந்த கிண்டும் போது காய்கறிகள் உடையாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் அந்த சாதத்தை மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிண்டும் போது லைட்டாக மேஷ் ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, நீங்கள் ஒரே ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த தக்காளி கொஞ்சம் நாட்டு தக்காளியாக இருக்கனால புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நான் புளி ஆட் பண்ணல. நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஏற்கனவே ரெடி பண்ண அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிசுபெல்லாபாத் பவுடர் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1.25 டம்ளருக்கு நான் இந்த பவுடர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். அரைச்ச பவுடர் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நெய் விட்டுட்டு சூப்பரான பிசுபெல்லாபாத் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டியே ஆகாது. உங்களுக்கு அந்த குழன்னு அந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கும், கெட்டி ஆகாது இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப. இப்போ இது கூட பிசுபெல்லாபாத் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே காரா பூந்தி, மிக்சர், தயிர், வடை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். மதிய நேரத்தில் சுட சுட சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.